ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவேளையில் ஆராதனை பங்கு பெறுகிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக அப்படி வசனத்தின் மூலமாக நம்மோடு இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் கடந்த வாரம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தை காணத்தக்கதாக நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுடைய ஆராதனை நம்முடைய கருத்தில் ஒப்புவிடுகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவரை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. தனிப்பட்ட விதங்களில் அவங்களுடைய கிளேசங்கள், பாரங்கள் எல்லாவற்றுக்கும் நீர்தாமே பதில் தந்து ஆண்டவரே, நீர் அவருடைய வாழ்க்கையில் மதுரமாய் மாற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற ஜேக்கப்காக, டெபோராக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படுவீராக. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளுக்கு போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இந்த 2வது வாரத்திலும் கூட எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்களை இந்த ஆராதனையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே ஹல்லேலூயா. இந்த பாடல் எங்களோடு கூட தெரிந்திருந்தால் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். நாம் சோர்ந்து போகிற வேலையில் எல்லாம் நம்மை தேற்றக்கூடியது அவருடைய கிருபை மாத்திரம்தான். அதான் வசனம் சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று. ஸோ இந்த காலை வேளையில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம முழு மனதோடு கூட அவரை உண்மையாக ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆராதனையில் அவர் பிரியப்படவல்லவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஏற்றோம். எல்லாரும் உற்சாகத்தோடு கூட பாடலாம். அவருடைய நாம மகிமைப்படும். காலையும் மாலையும் ஹல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும்.
ஆமாண்டவரே, எங்களுடைய உயர்விலும் சரி எங்களுடைய தாழ்விலும் சரி ஆண்டவரே, நாங்கள் உண்மை மாத்திரம் தொழுது கொள்ள எங்களுக்கு ஒரு விசையாக எங்களை பக்குவப்படுத்துங்க ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நாங்கள் விதமான சீரை பெற்ற நாங்கள் ஆண்டவரே பாக்கியவான்களாக இருக்கிறோம். அதற்கு உகந்தவர்கள் நீ மாத்திரமே ஆண்டவர். உம்மை உயர்த்தக்கூடியவர்களாக எல்லா வேலையிலும் சரியாண்டவர், எல்லா சூழ்நிலையிலும் சரியாண்டவர், உம்மை மாத்திரம் உயர்த்தக்கூடியவர்களாக எங்களை நீங்கள் ஒரு விசையாக பக்குவப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி ஒரு விசையாக சொல்லலாம். இந்த பாடல் எப்படியாக சொல்லியிருக்காங்க, நம்முடைய எதிரிகள் எவ்வளவாய் பெருகியிருந்தாலும் அவர்கள் பார்த்து வியக்கும் வண்ணமாக ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம் வாழ்க்கை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக சத்துரு சிறுக்கையில் ஹல்லேலூயா என்று சொல்லி ஒரு விசையாக எந்த சூழ்நிலை நடந்தாலும் ஆண்டவரை நாங்கள் உம்மை துதிப்பது மாத்திரம் நிறுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு விசையாக ஆண்டவர் நோக்கி சொல்லலாமா? சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறை சாலை கதவும் திறக்கும், என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறை சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமாண்டவர், எங்களுக்கு எதிரிகள் எவ்வளவாய் பெருகியிருந்தாலும், எவ்வளவோ நெருக்கங்கள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் சரியாண்டவர், வேதம் சொல்லுகிறது, மனிதர்களுக்கு நேரிடுகிற பிரச்சனைகளை அல்லாமல் வேறு பிரச்சனை உங்களுக்கு நேரிடுவதில்லை என்று சொல்லி அதன் இறுதியில் ஆண்டவர், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஆண்டவர், எந்த போராட்டங்கள் உங்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். உம்மை துதிப்பதற்காகவே உருவாக்கின ஜனங்கள் நாங்கள் ஆண்டவர். அதை ஒருபோதும் நாங்கள் நிறுத்தி விடாதபடி எங்கள் முழு மனதோடு கூட முழு ஆத்மாவோடு கூட கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்ற நாம் அந்த நன்மைகளை சொல்லி அவரை துதிக்கும் பொழுது நம் வாழ்க்கையை துவண்டு போயிருக்கிற நம் வாழ்க்கையை, ஒருவேளை இந்த ஆராதனையில் எத்தனையோ பேர் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் கூட இந்த ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கலாம். ஒரு விசையாக ஆண்டவர் உங்களை நோக்கி சொல்கிறார், அவரை துதிக்கும் பொழுது, அவரை பாடும் பொழுது, எல்லாவற்றையும் மறந்து அவரை துதிக்கும் பொழுது உங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாமே மாறிப்போகும். அதை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரத்தை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களோடு கூட இருந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்கள் வாழ்க்கையில் தேவையான அனைத்து காரியங்களையும் அதன் நேரத்தில் செம்மையாக நீ செய்து தரப்போகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாஞ்சியும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்கள் உமது கிருபையால் நிரப்புங்க. உமது வழிநடத்துதல் அவர்களோடு கூட இருக்கட்டும். மீதியான நேரத்தை உமது கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையான ஆத்துமாகாரத்தை எங்களுக்கு கொடுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
Praise the Lord. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். கர்த்தர் நல்லவர். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கார். இந்த நாளுடைய செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாமத்தை 2 சாமுவேல் 16 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Samuel chapter 16 verse 12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். ஹல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். தாவீதினுடைய இந்த சம்பாஷணைகள், இந்த கான்வர்சேஷனை குறித்து நாம் கடந்த வாரம் பார்த்தோம். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மையானதை சரி கட்டுவார் என்ற நம்பிக்கை தாவீதுக்கு ஏற்பட்டது. நான் கடந்த வாரம் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 3 விதமான ஆபத்துகள், மனசோர்வின் நிமித்தம் வருகிற 3 விதமான ஆபத்துகளை குறித்து இந்த மாதத்தில் பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். போன வாரம் சொன்னேன், மனசோர்வு மற்றவர்களை பற்றி நமது பார்வையை சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது. டிப்ரெஷன் டிஸ்டார்ட்ஸ் அவர் பெர்செப்ஷன் ஆஃப் அதர்ஸ் என்று சொல்லி போன வாரம் செய்தியை பார்த்தோம். இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியாக மனசோர்வு தேவனை பற்றிய நமது கருத்தை சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது. டிப்ரெஷன் டிஸ்டார்ட்ஸ் அவர் பெர்செப்ஷன் ஆஃப் காட் என்று சொல்லி இந்த 2வது பாயிண்ட் உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் மாத்திரமல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தேவன் அவனை பிரித்து எடுத்து அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தேவன் அவனை எல்லா விதத்திலையும் பக்குவப்படுத்தி இஸ்ரவேலின் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலினால் தீர்மானிக்கப்பட்டு தாவீதினுடைய வீட்டுக்கு சென்ற போது அநேக நாள் அவன் கைவிடப்பட்ட நிலைமை, மறந்து போன நிலைமையில கர்த்தர் தாவீதின் மேல் ஒரு அக்கறை உள்ளவராய் அவனை குறித்து ஒரு பிளான் வைத்திருந்தார். சோ இவனுக்கு நல்லா தெரியும், தேவன் என் மேய்ப்பராய், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை வைத்து தேவனுக்காய் ஓடிக்கொண்டிருந்த இந்த தாவீது மனசோர்வு என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் மேல் வைத்திருந்த அந்த கருத்தை, அதே மனசோர்வு தேவனை பற்றிய தனது கருத்தை சிதைக்கக்கூடியதாய் மாறிவிடும். இப்போ அவன் சொல்றான், ஒருவேளை தேவன் இந்த இவன் சீமையை மூலமாய் என்னை தூஷிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை அவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் என்று சொல்லி அவனுடைய சோர்வை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவன் இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இப்ப நேரம் இல்லை, 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவனுடைய சோர்வை வெளிப்படுத்தக்கூடியவனாய் காணப்படுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடவை உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்த பிரகாரமாய் நடக்காத போது நாம் ஒருவேளை நினைப்போம், கர்த்தர் என்னை மறந்து விட்டார், கர்த்தர் என்னை ஞாபகம் வைத்துக் கொள்ளவில்லை, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை, கர்த்தருடைய பார்வையில நான் தூரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே தேவனுடைய பார்வையை விட்டு தூரமாய் போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். தாவீதுக்கு நன்றாக தெரியும், தேவன் தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை எப்படி நடத்துவார் என்று சொல்லி. தாவீது சவுலை பார்க்கும்போது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி அநேக தடவை சவுலை பாதுகாக்கக்கூடியவனாய் காணப்பட்ட இந்த தாவீது இவருடைய வாழ்க்கையில சோர்வுகள் வரும்போது, இவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, இவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன, ராஜ்யத்தை இழந்த நேரத்தில் தேவன் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கை சிதைந்து போனக்கூடியதாய் காணப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அவன் பாவம் செய்த போது கூட அவன் மனம் கசந்து தேவனிடத்துல மன்றாடி, மறுபடியும் ஆண்டவரே ரினியூ பண்ணுங்க, என்னை மறுபடியும் பழைய ஸ்தானத்தில் நிறுத்துங்க என்று சொல்லி ஜெபித்த தாவீது அவனுடைய வாழ்க்கையில சோர்வு வந்த போது தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை சிதைக்கக்கூடியதாய் மாறிவிட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த காலவேளையில இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மனசோர்வு எவ்வளவு ஆபத்தானது என்பதை மறந்து போக வேதத்தில் அநேக உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ஒரு மனிதன், உங்களைப் போல என்னை போல பாடுள்ள மனுஷன், ஆனால் அவன் ஜெபித்த போது 3 வருடம் மழை வேண்டாம் என்று சொன்னபோது மழை இல்லாமல் இருந்தது. மறுபடியும் மழை வேண்டும் என்று சொன்னபோது எலியாவின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மழையை கட்டளையிட்டார். தேவனுக்காய்
பெரிய காரியங்களை செய்தவர். ஆனால் மனசோர்வு ஏற்பட்ட போது அவனுடைய வாழ்க்கையில தேவன் எசபேல் மூலமாய் இன்றைக்கு உன் உயிரை எடுத்து விடுவேன், உன்னோட ஜீவன் போகும் என்று சொன்னபோது மனசோர்வு அடைந்தவனாக அவன் போய் குகைக்குள்ள ஒளிந்து கொண்டான். வேதம் சொல்கிறது, தேவதூதன் அவனை எழுப்பி உணவுகளை கொடுத்து அவனை மறுபடியும் ஓட சொன்ன போது, நீ ஓட போக வேண்டிய தூரம் அதிகம், நீ இன்னும் கிளம்பி போய் சொல்லும் போது அவன் சொல்றான், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா மனசோர்வு தேவன் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை சிதைக்கக்கூடியதா இருக்கு. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில ஒருவேளை உங்களுடைய மனசோர்வு நிமித்தம் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கையில ஒருவேளை சோர்ந்து போனவளா இருப்பீர்கள் என்றால், உங்கள் நம்பிக்கை சிதைந்து போயிருக்கும் என்றால், உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறேன். இந்த காலவேளையில அந்த தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய குற்றம் குறைகள் பாவங்களை மன்னிங்க, நான் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க வேண்டும். என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உகந்த பாத்திரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஒருவேளை இந்த காலவேளையில தாவீதை போல சோர்ந்து போனவளாய், ஆண்டவரே ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து என்னுடைய வாழ்க்கையில நன்மையானதை சரி கட்டுவார் என்ற அந்த ஒரு கடைசி நிமிஷ நம்பிக்கை உள்ளவனாய் இருந்த தாவீதை போல உங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரே ஒருவேளை 8 மாதம் என் வாழ்க்கையில கடந்து போனது, ஆனால் இந்த 9வது மாதத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் கண்ட சிறுமை, நான் கண்ட வேதனை, நான் பட்ட பாடுகள், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து இன்று உமக்கென்று வாழ உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒப்படைத்தவளாய் உங்கள் ஜீவனை தேவனுடைய சன்னிதானத்தில் அர்ப்பணித்தவளாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதே எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்பி அநேகருக்கு உபயோகப்படுத்தினது போல, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படி உபயோகப்படுத்தினது போல கர்த்தர் உங்களையும் உபயோகப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானுடைய கருத்தை ஒப்பு கொடுத்து, சோர்வு நம்மை தாக்காதபடி, பிரச்சனைகள் நம்மை தாக்குகிற நேரத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கையை அற்றவளாய் போய்விடாதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், என்னை பூர்ண சமாதானத்தோடு நடத்துங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மன சோர்வுகள் ஆண்டவரே தேவன் மேல் வைத்திருக்கிற எங்களுடைய கருத்தை எங்களுடைய கருத்தை ஆண்டவரே சிதைக்கக்கூடியதா இருக்கும் என்றால் இந்த கால வேளையில ஆண்டவரே எங்களை மன்னிங்க அப்பா. உங்களை ஆண்டவரே மனசோர்வு ஆண்டவரே எங்களை மனசோர்விலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்து உம்மை தேடக்கூடியவளாய், உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடியவளாய் எங்களுடைய ஓட்டத்தில் ஓடுவதற்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுடைய சிறுமியை பார்த்து, எங்களுடைய வேதனையை பார்த்து கர்த்தர் ஒரு விசையாய் மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து நன்மையானதை வாய்க்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாக நீங்க ஆசீர்வதிங்க, அவங்க ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டது நல்லது என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவர்களை நீங்க பக்குவப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்படியாக சேப்பறப்படினாலே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம் அனைவரோடும் கூட இப்போதும் எப்போதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.